மக்களிடம் வசூல் வேட்டை செய்து கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்த பங்கு தந்தையை நீக்க கோரி கிறிஸ்தவ மக்கள் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை பங்கு தந்தை அருட்பணி சந்தன சகாயம் அவர்கள் ஆலய பணி மற்றும் மக்கள் பணியில் கடந்த 4 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்க கோரியும் பல முறை மதுரை உயர்மறை பேராயர் அவர்களிடம் புகார் தெரிவித்தும் இந்நாள் வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததை கண் தீர்த்து மதுரை புதூர் பகுதியில் உள்ள மதுரை உயர்மறை பேராயர் இல்ல வளாகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை பகுதி அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் 10 ஊர் நிர்வாகிகள், இறை மக்கள், கிறித்துவ மக்கள் களம் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டது. நடவடிக்கை உயர்மறை மாவட்ட பேராயரே நடவடிக்கை மாற்றிடு சந்தன சகாயத்தை மாற்றிடு கொள்ளையடிக்காதே ரத்தம் சிந்தி உழைத்த பணத்தை கொள்ளையடிக்காதே இங்க பேராயர் ஆலயம் வந்திருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பங்கு தந்தை திரு சந்தன சகாயம் அதாவது வட்டார அதிபருமா இருக்கார். சுற்று வட்டார உள்ள ஆலயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு மொத்தத்திலையும் திருப்தி கிடையாது. பல முறை அவரை பற்றி எதிர்ப்புகளை, அதாவது அவர் பண விஷயத்தில் மட்டும்தான் கண்ணோட்டமாக இருக்கார் ஒழிய ஒரு பாதிரியார் எப்படி இருக்கணுமோ, ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமோ அப்படி இல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்பு வர கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு நடக்கும் அந்த நிகழ்வுகள், அருட்சாதனங்களுக்கு பூரா ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி, குடும்பத்தில் நீங்கள் சரியாக வரி கட்டலை, அந்த வரியை எவ்வளோ நாளும் பாக்கி கட்டணும், ஒரு இறந்தவங்களுக்கு போய் ஒரு நிகழ்ச்சிக்கு பூசை வைக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோ நாளாக வரி கட்டலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்கள்கிட்டையும் 10,000, 20,000, 5,000 இப்படி திருவரு சாதனங்கள் பெறும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வசூல் வேட்டை நடத்திக்கிருக்காரு. ஆனால் இந்த 4 வருஷமும் அவர் செய்கின்ற செயல்களை பேராயருக்கு தெரிவித்து மனு மூலமாக நாங்கள் நிர்வாகிகளும் பல முறை தெரிவிச்சிருக்கோம். அப்படி தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பங்கு பாதர் மேலே கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை அவர் மாற்றிக்கணும். மக்கள் விரும்பாத செயலில் நம்ம போகிறோம், நம்ம மாற்றி போகணும் அப்படின்னு. ஆனால் அப்போ மக்களுக்கு எதிரான செயல்களில் அவர் ஈடுபடுவதோடு மிகவும் தைரியசாலியாக அவர்களுடைய செயல்பாடுகளை மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே இருக்கிறார் என்பதை நாங்கள் பொறுக்க முடியாமல் தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். அதாவது இந்த தடவை அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால், சிறுவில்லிபுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் எல்லா மக்களையும் கூட்டி, அத்தனை கிறிஸ்தவ மக்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் ஒரு சாலை மறியல் போராட்டமும் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சார்பாக, அதுவும் சிறுவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. உங்கள் பேர்? என் பேர் சந்தியாகு. வங்கிலிருந்து வந்திருக்கோம், ஆர்சி சபையிலிருந்து வந்திருக்கோம். இந்த பீட்ரு சந்தனசேகராஜ் என்பவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துக்குமே வசூல் வேட்டை தான். அதாவது ஏழை எளியவன் யார் என்று பாராமல் ஒரே பண வசூல் தான். என்ன என்று கேட்டால் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. இது பற்றி நாங்கள் பிசப்பிடம் புகார் அளித்த போது, பிசப்பு ஒருவேளை இவருக்கு உடந்தையாக இருக்கிறாரோ, இல்லை பிஎப்பெல்லாம் எங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களோ என்னமோ இதை கண்டுகொள்வதில்லை. நாங்களும் தொடுத்து 4-5 முறை பிசப்பையும் சந்திட்டோம். ஒரு 5 நாள் கழித்து உங்களை கூப்பிடுறோம்னு சொன்ன பிசப்பு எங்களை மதிக்கிறது இல்லை. பங்கு மக்களை அதாவது ஊர் நிர்வாகிகளை மதிப்பதில்லை. எனவே இந்த சதன சேதத்தை மாற்றக் கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு நான் வந்திருக்கிறோம். இதை பார்த்தாவது இந்த பிசப்பானவர் சந்தன சகாயத்தை உடனடியாக
மாறுதல் செய்து எங்களுக்கு புது தந்தையரை அனுப்பி வைக்குமாறு பிஷப் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் அடுத்து 4 வழிச்சாலை எங்கள் சீல்தூரில் உள்ள நெடுஞ்சாலையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை பிஷப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பவுல் சின்னப்பராஜ்.